வணக்கம் நண்பர்களே. மிக மிக வருந்தக்கூடிய ஒரு செய்தி, தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நாம் இன்று ஆரோக்கியமாகவும் சுத்தமான நகரத்தை காணக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பதற்கு அடிப்படை கர்த்தாவாக இருப்பது தூய்மை பணியாளர்கள். அவர்கள் சுத்தம் செய்யவில்லை என்றால் நீங்கள் வசிக்கும் நகரம் சுத்தமாக இருக்காது. இதை முதலில் நினைவில் வையுங்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய அடிப்படை உணவுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு தான் ஒரு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு எதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று கூறினார்களோ அந்த வாக்குறுதியெல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு மாநாடு நடத்துவதும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதும் போன்ற ஒரு மலினமான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அரசாக இருப்பது நம் துரதிர்ஷ்டம். நாம் இந்த நாள் கூட மகளிர் மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடெல்லாம் நடத்துகிறாங்க. கேட்குறதுக்கு இது சரியா இல்லைன்னு தெரியாது, இருந்தாலும் கேட்குறேன். கனிமொழி, உதயநிதி, ஸ்டாலின், சபரீசன், இவங்க வீட்டிலெல்லாம் கழிவறையை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை அவங்களே இந்த மாதிரி அவங்க வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டு முன்னாடி அவங்க நின்று விளக்குமாரோட போராடுற மாதிரி ஒரு நிலை இருக்குதா? இதை கேட்டால் அவங்க காவலுக்கு இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து கூட அதை வற்புறுத்தி யாராவது கூட்டிகிட்டு வந்து கழுவி வச்சுருவாங்க. என்ன ஒரு துரதிர்ஷ்டமசமான, வெக்கப்படக்கூடிய, அசிங்கமான ஒரு வேலை இது. ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சு, எதுவும் புரியலைன்னுலாம் நமக்கு தோணலை. மகளிர் மாநாடு நடத்த தெரியுதில்ல, அங்கே மொபைல் கக்கூஸ் வைக்க தெரியுதில்ல, இந்த ரோட்டை பூரா சுத்தம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்குறாங்களே. இதெல்லாம் மதுரை மன்னிக்கணும், சென்னை மாநகராட்சி மேயருங்கிறதுக்கெல்லாம் காரி துப்புற மாதிரி ஒரு மேயர். அது மேயர், அதுதான் பிரச்சனையை கவனிச்சிருக்கணும். ரொம்ப உயர்ந்த கனவான் அறநிலைத்துறை அமைச்சர், மிகப்பெரிய கனவான், ஜென்டில்மேன், அவர் கவனிச்சிட்ருக்கிறாரு. நேரு மனு வாங்கிட்டு ஓடிடுவார். ஸ்டாலின் மாநாடு நடத்துவார். உதயநிதி எப்படி யாருக்கு சீட்டு கொடுக்கலான்னு அறிவாலயத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். சபரீசன் ரூபாய் நீட்டிருப்பார். ஆனால் அங்கே தூய்மை பணியாளர்கள்லாம் ரோட்டில் அடிக்கணும். இது ஒரு காரி துப்புற அரசு மாதிரி இல்லையா? இப்படி நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். அதுதான் முதல்ல கேட்டேன். அறிவாலயத்திலேயோ, உதயநிதி வீட்லேயோ, சபரீசன் வீட்லேயோ, கனிமொழி வீட்லேயோ, ஸ்டாலின் வீட்லேயோ கழிவறையை சுத்தம் செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? இந்த கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். அவங்களுக்காவது கொடுங்க. அட்லீஸ்ட் இவங்கள தான் ரோட்டில் விட்டீங்க. இன்னும் எத்தனை நாள் போராடி 500 ரூபாய்க்காக போராட போகிறாங்களோ தெரியாது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.